இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசுவா 3:7 தேவன் யோசுவாவை பார்த்து, இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். அடுத்த அதிகாரம், அதாவது யோசுவா 4வது அதிகாரம் 14 தேவன் யோசுவாவை சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் என்று போடப்பட்டுள்ளது. எப்படி என்றால், யோர்தான் நடுவில் தண்ணீர் இல்லாத தரையில் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால் ஊன்றி நிற்கும்போது, எப்படி என்றால் யோர்தான் நடுவில் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் அனைவரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக அதை கடந்து போனார்கள். அறுப்பு காலத்தில் யோர்தானில் தண்ணீர் அதிகமாக கரை புரண்டு போகுமாம். ஆனால் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அதில் கால் வைத்தவுடன் யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் குவியலாக நின்றதாம். இப்படித்தான் யோசுவாவை தேவன் மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு உங்களையும் தேவன் மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்களிக்கிறார். வெகு சீக்கிரமாக உங்களை அவர் மேன்மைப்படுத்த போகிறார். யோசுவா தண்ணீர் குவிந்து நிற்கும் போது ஓடாது என்று சொன்னதை அப்படியே தேவன் யோசுவா தண்ணீர் குவிந்து நிற்கும் ஓடாது என்று சொன்னதை அப்படியே தேவன் செய்தார். யோசுவா ஒன்றுமே செய்யவில்லை. அப்படித்தான் உங்கள் கடன் அடைக்கப்படும், உங்கள் ஆரோக்கியம் திரும்ப வரும், உங்கள் சமாதானம் பெரியதாக இருக்கும் என்று உங்கள் வாயின் அறிக்கையை செய்யுங்கள். தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்களும் பார்க்கும்படி உங்களை தேவன் மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்று இரவு அப்பா தியானத்திற்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களை பார்த்து அப்பா நீங்கள் தீர்க்க தரிசனமாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வாக்குத்தத்தம் அவர்கள் வாழ்க்கையில் பலிக்கட்டும் ஏசப்பா. ஆமென். அவங்களுடைய இருதயங்களின் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேற்றணும்ப்பா. என்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் அவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் ஏசப்பா. ஆமென். கமெண்டில் ஜெபிக்க சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா. அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலப்பா அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றப்படணும் ஏசப்பா. ஆமென். உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அப்பா உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்காங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. உங்கள் நாம மகிமைப்படும்படிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு அது எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆமென். அப்பா இன்று இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு நன்றி ஏசப்பா. நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்பா. யோசுவாவை பார்த்து நீங்கள் சொன்னது மாதிரியே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்கிறீங்க ஏசப்பா. ஆமென். என்னென்ன பிரச்சனைகள்னால அப்பா அவங்க தாழ்மையில் இருக்கிறாங்களோ, அவங்களால எழுந்திரிக்க முடியாமல் அவமானப்பட்டு கஷ்டத்தில் இருக்கிறாங்கோ, அவங்க அந்த காரியங்களில் எல்லாம் ஏசப்பா நீங்கள் மேன்மைப்படுத்துவேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், நோயினால் வரும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அப்பா அவங்க நாம மகிமைப்படும்படிக்கு உங்கள் பிள்ளைகளை சாட்சியாக மேன்மைப்படுத்த போகிறமைக்காக நன்றி ஏசப்பா. ஆமென். இவர்கள் இருக்கும் மேன்மையை பார்த்து சுற்றி இருக்கிறவர்கள் நீர் மாத்திரம்தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திர ஏசப்பா. உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை பார்த்து அப்பா உண்மை தேடினால் சகல நன்மையும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை அவங்க நம்பணும் ஏசப்பா, அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகள் அப்பா நல்ல விஷயங்கள் மட்டும் அறிக்கை பண்ணணும் ஏசப்பா. யோசுவா சொல்லும்போது யோர்தான் ஓடாமல் குவிந்து நிற்கும் என்று சொல்லும்போது அதை அப்படியே செய்வீங்க ஏசப்பா. இன்று என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் அப்பா கடன் என்பது என்னை இல்லை நாங்கள் சொல்கிறோம் ஏசப்பா. அதை அப்படியே நீங்கள் செய்கிறமைக்காய் நன்றி. நோய் என்பது அப்பா இவங்க குடும்பத்தில் இவங்க கூடாரத்தில்
வார்த்தை கூட அண்டாதுன்னு நான் இங்கே சொல்கிறீங்க ஏசப்பா. ஆமேன். அதை நாங்கள் அறிக்கையிடுறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவங்க வாழ்க்கையில் இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்குன்னு செலவு பண்ணக்கூடாது ஏசப்பா. குடும்பத்துக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீரணும் ஏசப்பா. கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைகள் பெற்றோர்கள் பெற்ற பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் நீங்கி சுகமாய் தங்க பண்ணுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறணும் ஏசப்பா. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை உங்கள் கருத்தில் கொடுக்குறோம் ஏசப்பா. எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு படிப்பில் கவனமாக படிக்க வைங்க ஏசப்பா. எழுதும்போது உங்களுடைய கருத்தை அப்பா அவங்க கூட நீங்கள் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா அவங்க கரங்களை பிடித்து நீங்கள் எழுதுங்க ஏசப்பா. அப்பா மறந்து போகாமல் பயப்படாமல் இந்த பிள்ளைகள் எக்ஸாம் எழுத போகணும் ஏசப்பா. ஆமேன். சூழ்நிலைகள் எல்லாத்தையும் சாதகமாக்குங்க ஏசப்பா. நல்ல உடல் பலத்தை கொடுங்கப்பா. பலவீனம் எதுவும் அவர்களை அண்டக்கூடாது ஏசப்பா. ஆமேன். பிசாசின் தந்திரங்கள் அவங்க வாழ்க்கையில் பழிக்கக்கூடாது ஏசப்பா. ஆமேன். உம்முடைய பிள்ளைகளை அப்பா உம்முடைய இரத்த கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்தல்லுங்க. உம்முடைய சிறகுகளின் நிழலில் வைத்து பாதுகாத்தல்லுங்க ஏசப்பா. உம்முடைய கரம் எப்பொழுதும் அந்த பிள்ளைகள் கூட இருப்பதற்காக நன்றி ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்கள் எல்லா காரியங்களையும் அப்பா உங்கள் கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த இரவு நாங்கள் தூங்கும்போது எங்களுக்கு சுகமான நித்திரை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.